ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கெட் டுகெதர் மீட்டப் பண்ணி, அப்புறம் அந்த மந்த்லி மீட் வந்து இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவு ஒரு 5 பேரோட ஆரம்பித்தாச்சு. இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, மம்சாரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான். அங்கே ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஈரானி ரெஸ்டாரண்ட்டு. அதில் பர்டிகுலராக நாங்கள் வந்து இந்த கபாபுக்கு துமோனின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் தான் போனோம். நல்லா சூப்பரான ஆம்பியன்ஸோட அருமையாக இருந்துச்சு. உள்ளே நல்லா கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது. அதே மாதிரி டேபிளும் இருக்குது, அங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனு கீழே உட்காந்து சாப்பிட்றது தான். ஸோ அதனால் அங்கேயே சீட்டிங்கை போட்டோம். அங்கே உள்ளேலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பழைய ஃபோட்டோஸ் இந்த இந்த இங்கே துபாய் ரூலரோட ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி செட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸோடு இருந்துச்சு. அங்கே போனதோட ஆர்ட்ரு பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். 2 பேர் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. சரி இப்போவே ஆர்ட்ரு பண்ணி வச்சா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ரு பண்ணோம். அதுக்கு வந்து புக்கு கேட்டால் இவங்க என்னென்னா கரிஸ்மா ஆல்பம் கொடுக்குறாங்க. அவ்வளோ இருக்குது வெரைட்டிஸு. ஃபுல்லாக வந்து கபாபு அந்த மாதிரி தான் ஐட்டம் நிறையா. இவங்களுக்கு ஈரானி ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஈரானி, ஆப்கானி எல்லாம் வந்து கபாபில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து கபாப் தான் ஆர்ட்ரு பண்ணோம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேருமே வந்து சேர்ந்தாங்க ஒரு வழியாக. அப்படி இப்படி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா உட்காந்து அரட்டையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் யார் பேசுவா, நம்ம ஹாலித் தான். அப்புறம் ஹாலிதே ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி. என்ன செய்ய சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு வந்து ஒரே சூடாக இருக்குன்னா வரலன்ட்டியா? ஆமாம், உங்களுக்காண்டி தான் இப்போ ஒரு கட்டுக்கதையாக பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்லேருந்து. சரி, வீடியோ போட கண்டென்ட் இல்லாமல் சொல்லிட்டியா? ஆமாம், இனிமேல் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்போம் வாரம் வாரம். ஓகே ஓகே, இன்ஷால்லா. ஆனால் போன வாரம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துருப்பேன். பஃபேன்னு சொல்லியிருந்தா ஆஃபர் போட்டுருந்தா வரமாட்டேன். அப்புறம் ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ணது ஃபைனலாக வந்துடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் கிரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு மிக்ஸ்டு கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து மட்டன், சிக்கனு, மலாய், அப்புறம் ஷீக்கு எல்லாமே இருந்தது. அப்புறம் ஒரு சலாட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் நல்லாவே இருந்தது. கபாப் எல்லாமே செம்மையாக ஜூஸியாக இருந்துச்சுங்க. பார்க்க வேறு மாதிரி இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம பார்க்கும்போதே வாயெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகுது. ஆனால் அந்த ரொட்டி ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், ஈரானி ரொட்டி, அது மட்டும்தான் ரஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி சிக்கனும் சரி செம்மையாக இருந்துச்சு. மட்டனும் வேறு லெவலில் அப்படியே ரொம்பவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக வெந்திருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது கூட ஃப்ரைஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரைஸில் வந்து சால்ட்டு போடாமல் வச்சுருந்தாங்களா. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோ சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, மந்த்லி ஒன்ஸ் தானே அப்படின்ட்டு அதையும் அடிச்சு விட்டாச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் எஸ்பெஷலி ஹாலிதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மீட்டப் வந்து பண்ணணுன்ட்டு ஐடியா கொடுத்து இனிஷியேட் பண்ணதே ஹாலித் தான். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய் கைஸ்.